நம்ம காற்று ஏறிடும், கண்ணாடி ஏற்றிடும். என்னங்க சித்தூர் பார்ட்ரு வந்துட்டேங்க. சித்தூர் பார்ட்ரு இல்லை, இது காட்பாடி தானோன்னு. காட்பாடி தான்னா என்ன சொல்லுவாங்களே டைலாகு, வேலூர் தானா காட்பாடி, காட்பாடி தானா நீ டெட் பாடின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க டைலாகு, வரமாட்டேங்குது. அதாவது கண்ணாடி ஏற்றலாம் இதுவாகுதுங்க, காற்று சவுண்டு கேட்குது. ஓகேங்களா, ஒரு வழியாக செக் போஸ்ட்டை தாண்டிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். அடுத்தது ஆந்திராவை செக் போஸ்ட்டு வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறனால டவர் கிடைக்க மாட்டேது. அண்ணன் ஃபோன் பண்ணார், ஏதோ ஒரு ட்ரிப்பு யாருக்கும் மூவ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஃபோன் பண்ணார். ஓகேங்களா, இதோட நம்ம எல்லை முடிகிறது, இதோட தமிழ்நாடு முடியுது. இங்கே தான் வந்து லாக்டவுனில் செவர்லாம் எழுப்புனாங்க. ஓகேங்களா, அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம தமிழ்நாடு பார்டர். ஓகேங்களா, தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போர்டு போட்டிருக்காங்கப்பா. தங்களை வருக வருக என்று மீண்டும் நன்றி அப்படின்னு போட்டாங்க. இது கூட இதுலேருந்து ஆந்திரா, அதுலேருந்து தமிழ்நாடு. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும் கோவா கர்நாடகா கூட. ஓகேங்களா, அந்த பக்கம் போனால் கோவா, இந்த பக்கம் போனால் கர்நாடகா. ஓகேங்களா, ஒரே ஒரு செக் போஸ்ட் மட்டும் இருக்கும். ஆனால் இங்கே செக் போஸ்ட் இல்லை, அங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ் செக் போஸ்ட்டு. ஓகேங்களா, அங்கே பர்மிட் போட்டு சீல் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஆந்திராவில் என்ட்ரி ஆகணும். ஓகேங்களா, அப்படி இருக்கு பாருங்க, ரோடு வேறு லெவலில் பள்ளம் ஆகிடுது. இப்போ தாங்க போட்டாங்க, திரும்பி ரீசைக்கிள் மாதிரி பள்ளம் ஆகிடுது. ஓகேங்களா, ஆந்திரா பஸ் போகுது, வேலூர்லேருந்து திருப்பதி போகுது, சித்தூர், திருப்பதி, திருமலா அப்படின்னு பாலாஜி மந்திருக்கு போகுது. எல்லாம் மேங்கோ ஃபேக்ட்ரி. ஓகேங்களா, ஃபுல்லாக மேங்கோ மேனுஃபேக்சரிங். இது ஸ்கூலு கொஞ்சம் முன்னாடி போனால் மேங்கோ ஃபேக்ட்ரி. சீசனில் மேங்கோ. டீ டைம் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகிடுது. டீ டைமா என்னது, கிங்ஸ் காஃபி நான் கடை மூடிட்டு இருக்குது. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் இதுதான் வந்து செக் போஸ்ட் ஆகிருந்துச்சி. ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு செக் போஸ்ட்டாக இல்லை. இது உள்ள மேங்கோ ஃபேக்ட்ரி. அதுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் மேங்கோ ஃபேக்ட்ரி. எல்லாம் டிராக்டர்னா இந்த பக்கம் பார்த்து திருப்புங்க, அப்படியே திரும்புறாரு போகிறேன். வேறு லெவல்னா நீ டிராக்டர்ண்ணா. ஆமாம் சூப்பர்ண்ணா, நீ இப்படி தான் திருப்பணும். வண்டி வருது நின்று அப்படியே திருப்புறாரு. எனக்கு பின்னாடி காரு இருப்பார், நான் பிரேக் ஆச்சுன்னா அவர் எடுத்துன்னு வந்து டொம்முன்னு குத்திருப்பார். பின்னாடியே வந்துன்னுக்கிறார் அவர். ஓகேங்களா, இந்த ரோடு ரொம்ப சிங்கிள் ரோடுங்க, பார்த்து ஓட்டணும். இப்போ டிராக்டர்காரனை திருப்பணும் மாதிரி நம்ம எல்லாரும் பார்த்து அந்த மாதிரி திருப்பணும். ஓகேங்களா, இதெல்லாம் மேங்கோ ஃபேக்ட்ரி. இதெல்லாம் போட்டுருப்பாங்க ரைட்டில் ஃபுட்ஸ் லிமிட்டட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஃபுட்ஸு அண்டர் லிமிட்டட். ஃபுல்லாக மேங்கோ போகும், இதெல்லாம் ஃபுல்லாக மேங்கோ ஃபேக்ட்ரி. ஓகேங்களா, இங்கே ஒரு கோயில் ரொம்ப வருஷம் பழமையான சிவன் கோயில். அந்த வேன் நிற்குது பாருங்கள், கோச் வேனு. கோச்சா மார்க்கு போல தான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் அது பழங்காலத்து கோயிலுங்க. எவ்வளோ பழங்காலத்து மரம் பாருங்கள். ஹீல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. நம்ம ஊரில் நேச்சர் தாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் கிறிஸ்டாவில் போகிறேன். ஜாலி. என்ன என் மூஞ்சி கன்றாவியாக இருக்குது, அசிங்கமாக இருக்கிறனும் இல்லையே. அப்படி சரியில்லையோ. இதில் ஃப்ரண்ட் கேமராவில் டெம்பர் கிளாஸ் ஒட்டி பாதி கேமரா மறைஞ்சிட்டு இருக்குதுங்க. பிச்சு கடாசி இல்லாமன்னு வருது ஒரு பக்கம் டிஸ்பிளே எத்தனை தடவை கீழே வந்தாலும். அங்கே பாருங்கள், தலை வேறு லெவல் தலை, நீ கிரேட் தலை. இப்படி தான் ஏறி வரணும். எப்படி ஏறி வந்தார் பார்த்தீங்களா, வேறு லெவலு. இந்த சர்ச்சு கூட பழமையான சர்ச்சுங்க, ரொம்ப காலத்து பழமையான சர்ச்சு. அக்கா பார்த்து பாருங்க, ரொம்ப பழமையான சர்ச்சு. சிஎஸ்ஐ வேறு லெவலில் இருக்குங்க. சிஎஸ்ஐ ஃபுல்லாக கோகனட்டு மரம் தான். ஆனால் அப்போ கூட 40 ரூபா 50 ரூபா 70 ரூபா வைக்கிறாங்க கோகனட்டு. பாருங்கள் கேமரா, இங்கே கேமரா பிடிங்கி எடுத்துட்டுருக்குறாங்க, வச்சு எடுத்துட்டுருக்குறாங்க. மேலே இருந்துச்சு கேமரா, ரிவர்ஸ் கேமரா. அதை நம்ம நம்பர் பிளேட்டு மட்டும் நோட் பண்ணோம் ஃபைன் போகிறதுக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஆந்திரா, இதெல்லாம் ஃபுல்லாகவே ஆந்திரா தான். ஓகேங்களா, நம்ம அந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கினோன்னே, அதான் அந்த ரோட்லேருந்து இறங்கினோன்னே எல்லாம் ஆந்திரா தான். இதெல்லாம் சித்தூர் சேர்ந்தது. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் சித்தூர் தான். இங்கே ஸ்டார்ட் ஆகிற பார்ட்ரு இப்போது சொன்னோம் பார்த்தீங்களா, காட்பாடிலேருந்து 5 கிலோமீட்டர் பார்ட்ரு. நம்ம எங்கே தெரியுமா, சித்தூர்லேருந்து திருப்பதி, திருப்பதியிலேருந்து நெல்லூர்லேருந்து நாயுடுபேட்டையிலேருந்து நெல்லூர்லேருந்து ஓங்கல்லேருந்து விஜயவாடா, அடி உட்டம்பாப்பள்ளத்தில். ஸோ ஓங்கல், அப்புறம் விஜயவாடா, ஓங்கல் விஜயவாடா, அப்புறம் ராஜமந்திர், வைஜாக் ராஜமந்திரா. ஆமாம், வைஜாக் ராஜமந்திர். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒடிஷா தான் புவனேஸ்வர். ஓகேங்களா, எல்லாம் தெலுங்கில் போட்டுருக்கு பாருங்க, எல்லாம் கிரீனேட். ஓகேங்களா, புவனேஸ்வர்.
1300 கிலோமீட்ரு. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மேங்கோ ஃபேக்ட்ரி, கிரேனைட்டு, ஓகேங்களா. அந்த பாறை தலை வேறு லெவல் தலை. நீ ஏறி வரத்தலை. ஆனால் 2 வீலர் வருதுன்னா நீங்கள் ஏறுற பார்த்தியா. கிறிஸ்டா வேறு லெவல் அழகாக இருக்குங்க உண்மையாக. எப்படி சூப்பராக இருக்குங்களா ரோடு. அண்ணன் ஃபோன் பண்ணிக்கிறாரு. அவர் ட்ரிப்பு மூவ் பண்ணல, ஓகேங்களா. அவர் ஃபோன் எடுக்கல, பிஸியில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் ட்ரிப் எடுக்கிறவர். ஐயோ மங்கி அண்ணன் ராமா குடுன்னு ஓடாது. ஐயோ அடிபட்டுக்குதுங்க. காலே காணுங்க பாதியே. ஐயோ கடவுளே, அந்த குரங்குக்கு ஏன்னா அப்படி ஆயிடுச்சின்னு தெரியலையே. காலே காணுங்க பாதி. கடவுளே, நீ ஏறுத்தலை பார்த்தலாம். குரங்கு கோசம் ஸ்லோ பண்ண அண்ணன் ஓவர்டேக் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, தப்பு இல்லை. இந்த ரோடெல்லாம் ரொம்ப பள்ளமாக இருந்துச்சுங்க. இப்போ தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, ஓகேங்களா. ஏகப்பட்ட வண்டி போகுதில்ல, ஓகேங்களா. ஃபாரஸ்ட் ஏரியா அதெல்லாம், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்து சேஃபாக வரணும். நைட்லலாம் இருட்டாக இருக்கும், ஓகேங்களா. வேறு லெவலில் இருட்டாக இருக்கும். மணி இப்போது 12 ஆயிடுச்சுங்க. இன்னும் 2-3 நேரம் தான் இருக்குது. 12, 1, 2, ஓகேங்களா. 1, 2, 12லேருந்து 1 மணி நேரம் தாங்க இது. 1 மணி நேரத்தில் திருப்பதி ஏர்போர்ட் போய்ட்டுருவேன்னா இங்கேருந்து சித்தூர் எல்லாம் நரியல் பாணி, அதாவது கோகனட் குச்சினுங்கிறாங்க. தேங்காய், ஓகேங்களா. தேங்காய் சாரி, இளநீர் பாயாசம், இளநீர் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுலேயும் போகலாம். இதில் ரைட் எடுத்தனா ஃபஸ்ட்டு இந்த ரோடு போட்டுன்னு இருக்கும்போது இதில் போனோம் ரைட்டில். இதில் போனால் ஹைவே கனெக்ட் ஆகிடும் ஷார்ட்டாக. இதில் போனோன்னா பிரிட்ஜு கீழே போய் அதுக்கப்புறம் ஹைவே கனெக்ட் ஆகும். அதில் போனால் பிரிட்ஜ் மேலேயே போயிடலாம், ஓகேங்களா. இந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்லாம் முன்ன பெட்ரோல் போடுவேன் தவிர அதுன்னு வந்து இப்போ பங்கே மூட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லி 3 ரூபா, 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா கூட நினைக்கிறேன். ஆந்திராவில் பெட்ரோலு 5 ரூபா, 3 ரூபா, 6 ரூபா அதிகம் நினைக்கிறேன், ஓகேங்களா. பெங்களூரில் வந்து கம்மி, ஓகேங்களா. பெட்ரோல் சேமு, டீசல் கம்மி. ஆனால் பாண்டிச்சேரியில் 10 ரூபா, ஓகேங்களா. அங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வேலூர் பஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு அரசு பேருந்து. இந்த பிரிட்ஜெலாம் சரியான பள்ளமாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து போலீஸு, ஆந்திரா போலீஸ் நின்று பிடிப்பாங்க எப்பவுமே, ஓகேங்களா. பிரிட்ஜுக்கு ரைட்டில் போனோன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் திருப்பதி, ஓகேங்களா. திருவண்ணாமலை போதுங்க, அருணாச்சல பிரதேஷ். ஐயோ மாற்றி சொல்லிட்டாங்களே. அது இவங்க ஓட்டியிருந்தனால அதே பார்த்துட்டு சொல்லிட்டேன். இதில் ரைட்டில் போனால் ராணிப்பேட்டை, சென்னை, ஓகேங்களா. இதில் பிரிட்ஜுக்கு மேலே வருவோம். நம்ம அந்த ரோடு காமிச்சு பார்த்தீங்களா, அதில் வந்தோன்னா இதில் பிரிட்ஜுக்கு மேலே வருவீங்க, ஓகேங்களா. நம்ம காரை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்வைன்னு ராக்கெட்டை விட வேண்டியது தான். சும்மா வேறு லெவல் ராக்கெட் விட போகிறோம், ஓகேங்களா. இந்த வண்டி 80 லேக் இல்லைங்க, ஓகேங்களா. தாராளமாக 90, 100, 200 கூட போவோம். எவ்வளோ 200 தான் போவோம், அதுக்கு மேலே போகாது. ஆனால் 200லாம் ஓட்ட முடியாதுங்க. 90, 100. இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க, ஓகேங்களா. இங்கே வரவங்க லாரிக்காரனெல்லாம் இங்கே பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க. இது இந்த பக்கம் பின்னாடி பக்கம் போனால் சென்னை போயிடலாம். ராணிப்பேட்டை, சென்னை, ஓகேங்களா. தெரியுதுங்களா, ராணிப்பேட்டை, சென்னை. இந்த ரோடு தான் சொன்னேன். இது முன்னாடி சிங்கிள் ரோடு, இப்போ கொஞ்சம் ஹைவே போட்டாங்க. அப்படியே காணிப்பாக்கம் 28 கிலோமீட்ரு, ஓகேங்களா. அங்கே இந்த காணிப்பாக்கத்து ரோட்லேருந்து தான் கரெக்டாக பெரிய ஹைவே, நேஷ்னல் ஹைவே NH48 6 லைன். பாருங்கள், ஸ்பீடாக மீட்டர் கேமரா வச்சுக்கிறாங்க பாருங்கள் மேலே, தெரியுதுங்களா. நீங்கள் 100லலாம் போனீங்கன்னா டப்புன்னு ஃபைன் வச்சுருவாங்க. குறிப்பிட்ட லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் கேமரா வைக்கல, ஓகேங்களா. ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. அவ்வளோதான். சித்தூர் பார்டர் வந்தாச்சு. சித்தூர் RTO. இன்னும் ஒரு மாதிரி டம்மு சவுண்டு வருது. டயருக்கும் ரோடுக்கும் கிரிப்னஸ் இல்லையா. இதுதான் சித்தூர் RTO. சர்வீஸ் ரோட்டில் போகணும், ஓகேங்களா. சர்வீஸ் ரோட்டில் போய்ட்டு RTO வந்து பர்மிட் போட்டு சீல் அடிக்கணும். லாரிக்காரங்க நல்லா போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த பேரிகார்டு தான், ஓகேங்களா. இது மேலே இருந்துச்சு, ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில. சரியா நான் இல்லை, எனக்கு இது மேலே தான் போய் அடிப்போம் சீலு. ஆனால் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரில. உள்ளே மாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது பாருங்கள், லெஃப்டில் உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. பரவாயில்லைங்க. திருப்பதி திருமலா, ஓகேங்களா. 50 ரூபா, 90 ரூபா, அப்புறம் 50 ரூபா சைல்டு, அப்புறம் வந்து 70 ரூபா, ஓகேங்களா. 160 ரூபா வேலூர் டு திருமலா, ஓகேங்களா. பரவாயில்லைங்க. பஸ் ரேட் 100 ரூபா இருந்துச்சு, 60 ரூபா ஏற்றிக்கிறாங்க. 3 டேஸா பேக்கேஜ் வேறு போட்டுக்கிறாங்க. என்ன தான் பண்ணுறாங்க உள்ளே. முன்னாடி டிராஃபிக் ஆகிட்டுக்குது போலுங்க. டிராஃபிக் ஆகிட்டுக்குது. நம்ம டீ சாப்பிட்லான்னா டைம் இல்லை, அதனால் திருப்பதியில் ஏர்போர்ட்டில் போய் டீ சாப்பிட்டுக்கலாம். செட்டு வேறு லெவலில், சவுண்டெல்லாம் வேறு லெவலில். இதுலேயும் டைம் மிஷின் கொடுத்துக்கிறாங்க. இது 6-8 மாடல். அது ஈகோ மோடு, பவர் மோடு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஈகோ மோடு, பவர் மோடு, அப்புறம் இது ஏதோ கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதில் வந்து அந்த மொட்டை மாடி காணுங்க.
மைக்கெலாம் வச்சுக்கிறாங்க, நம்ம பேசுறதுலாம் இங்கே கேட்கும். ஒரு ஜிபிஎஸ் மைக்கெலாம் இருக்கும். கருப்பட்டி காஃபி இங்கேயும் வந்துட்டாங்கப்பா, திருநெல்வேலி கருப்பட்டி காஃபி வேறு லெவலு. ஹோட்டல் கிராண்டா, எல்லோரும் அந்த கிராண்டை பேர் விடவே மாட்டுறாங்க. கிராண்டுன்னு பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. கிராண்டு இந்தியா வேறு போட்டுக்கிறாங்க. ஐ லவ் இந்தியான்னு வேறு லெவலு. இன்னும் எவ்வளோ பெரிய டவர் வச்சுக்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறோம் நாங்கள். இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க டவரு. கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டுக்கிறாங்க. வாங்கன்றல ஏர்டெல் டவரா ஜியோ டவரா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஹைவே ஏற வேண்டியதான். இதுக்காக இடையில் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே வரும். சித்தூர் ஹைவே வரும். சித்தூரில் வேலூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, பெங்களூர் சென்னை, அப்புறம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து சோளிங்கர் வழியாக சித்தூர்லேருந்து விகோட்டா வழியாக கோலாருக்கு அப்புறம் பெங்களூர். ஆனால் ஒரு மாதிரி டங்குன்னு சவுண்டு வருது. டயருக்கும் இதுக்கும் பிடிக்கலையோ, சரியாக சவுண்ட் ஆக மாட்டேங்குது. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இப்போ சித்தூர் வரும்போது அடுத்தது சித்தூர் முன்னாடி வந்து நம்ம சிஎம்சி காலேஜ், சிஎம்சி ஹாஸ்பிட்டல். இந்த வண்டி போகுது பார்த்தீங்களா, சும்மா ஜாலியாக போவோம். அப்படியே 80 மேலே போயினுக்கிறேன்னா இன்னும் ஒரு 5 பாயிண்ட் ஆகிடுதுன்னா 90-100 தொட்டுரும். சும்மா ஜாலியாக போவோம். கிறிஸ்டா உண்மையாக நல்ல மைலேஜ் தாங்க, ஓகேங்களா. ஆனால் மெயின்டெனன்ஸ் தான் அதிகம். மாதம் டியூ 40,000 கட்ட முடியாது, தலை தூக்க முடியாது. வண்டி 2,000 போட்டு போனாலே சென்னை போயிட்டு வந்துடும் தலைவன். நேற்று போன பாருங்க கிராண்ட் விட்டா, அந்த வண்டிக்கும் 2,000 தான் டீசல் போட்டாங்க. 55 கிலோமீட்டர் ஆவரேஜ் காட்டுச்சு. திரும்பி அதே மாதிரி 60 கிலோமீட்டர் ஆவரேஜில் எடுத்துன்னு வந்து விட்டேன். 2,000 டீசல் போட்டாங்க. எங்கெங்கே போனாங்கன்னா நேற்று வந்து பூந்தமல்லி, ஓகேங்களா. பூந்தமல்லிக்கும் மதுரை வயலுக்கும் நடுவில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே முடிச்சுட்டு நேராக மடிப்பாக்கம் போயிட்டு திரும்பி ராமச்சந்திரா வந்து அப்புறம் வந்து நேராக வேலூர் வந்தாச்சு, ஓகேங்களா. நேற்று எத்தனை மணி, 7 மணி. நான் 5 மணிக்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து. அவங்க வீட்டானது 8 மணி ஆயிடுச்சு. அப்படி சாப்பிட்டு போகிறதுக்கு 9 ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது 9 மணி, வேலூர் வரும்போது 11:30, ஓகேங்களா. நான் வீட்டுக்கு வந்து படிக்கும்போது 3 மணி 2:45. இதான் நம்ம வந்து பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இதில் வந்து நம்ம லெஃப்ட்டில் ஏற முடியாது, ஏன்னா இது ஒன்லி பாயிண்ட் டு பாயிண்ட்டு, ஓகேங்களா. பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் இல்லை, ஒரு ஊருக்கு ஒரு கட்டிங் வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஓகேங்களா. ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங். இது தான் எக்ஸ்பிரஸ் வே. சென்னையிலேருந்து 350 கிலோமீட்ரு ஒரே எக்ஸ்பிரஸ் வே, ஓகேங்களா. அப்படியே போவார். ஓகே, கேமரா எதுவும் ஆயிடுச்சிங்க. ஒரே எக்ஸ்பிரஸ் வே, ஓகேங்களா. 2 லைன் தாங்க, இதே 2 லைன் தான். இங்கே எப்படி இருக்குதோ 1, 2 இதே 2 லைன் தான். ஆனால் மேலே 100, 120 ஸ்பீட் லிமிட்டு. 80 கிடையாது. 80 லாரிக்கு வச்சு இருந்துருக்கலாம் வெஹிக்கில். லாரிக்கே 100 கொடுத்துக்குறாங்க, பஸ்ஸுக்கு 120, காருக்கு 100, 120, ஓகேங்களா. லாரி 80, 60 தான் போவோம், ஓகேங்களா. லாரி 80 மேலே போகாது. வெயில் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குது. பாட்டி நல்ல பாட்டி தான். இதுக்கும் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் லேண்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மணி 12-17 நிமிஷம் ஆகி கொண்டு இருக்கிறது. இதில் 12 தான் ஓடுது. என் வாட்ச் உள்ள ஃபுல்லாக தண்ணி ஏறிட்டு இருக்குதுங்க. நைட்டு குளியல் போட்டோம் இல்லைங்களா ஸ்விம்மிங்கில், அதனால் ஃபுல்லாக தண்ணி ஏறிட்டு. சரி, ஓகே. சித்தூர் கரெக்டாக அடுத்தது டவுனில் சித்தூர் சிஎம்சி வந்துடும், ஓகேங்களா. அடுத்த டவுனில் சித்தூர் சிஎம்சி. அது ஒரு பிரிட்ஜு போட்டுக்கிறாங்க. அது எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னே தெரிலங்க. அங்கே ஒரு பிரிட்ஜு ரவுண்ட் டான மாதிரி ஒரு போட்டுக்கிறாங்க. யூ எடுக்கிறதுக்கானு தெரில, யூ டர்ன் பண்ணுறதுக்கானு தெரில. இந்த சர்வீஸ் ரோட்டில் போய் அப்படி மேலே ஏறி அப்படி போய் பிரிட்ஜில் கனெக்ட் ஆகுதான்னு தெரில. நிறைய பிரிட்ஜு போடுறாங்க வர நல்லா ஊரை டெவலப் பண்ணுறாங்க. நேற்று சென்னைக்கு போய் நம்ம மடிப்பாக்கத்துக்கு நான் ஒரு கடையில் போய் பானிபூரி சாப்பிட்லான்னு போனேன். எனக்கு பசி எடுத்துச்சு, ஓகேங்களா. மதியம் சாப்பிட்டது ஆனந்தாஸில் காசு கொடுத்துறாங்க கஸ்டமரு. இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் போய் மேலே போய் அப்படி வியூ எடுத்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இறங்கிறதுக்கா இல்லை அங்கேருந்து இறங்கி இங்கே வரதுக்கான்னு தெரில. எங்கே போகுதுன்னே தெரிலங்க இந்த ரோடு, ஓகேங்களா. வெயில் ரொம்ப டூ மச் ஆகுது ஆந்திராவில். பாருங்கள் இவ்வளோ பாறை கிரைனட்டு, ஓகேங்களா. வேறு லெவலு கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஏகப்பட்ட மலை. இது ஒரு வீடே இருந்துச்சு, ஓகேங்களா. காட்டுற போகிறேன். ஒரு வீடே எடுத்துட்டாங்க பாருங்கள், தெரியுதுங்களா. பாருங்கள் ஒரு வீடே காலி பண்ணிட்டாங்க, தெரியுதுங்களா. வீடு எவ்வளோ பெரிய மலைலாம் காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் இந்த ரோடு கோசம் தான், ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை. நம்ம ஒரு லெஃப்ட்டில் சர்வீஸ் ரோட்டில் போனால் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய்டுவோம். சித்தூர் ஹாஸ்பிட்டலு, காலேஜ், ஓகேங்களா. சிஎம்சி காலேஜ். இது பிரிட்ஜு ஒன் வே மாதிரி போட்டாங்க. ஒன்லி போகிறதுக்கு தான், வரதுக்கு கீழே வந்து தனியாக வரணும் நீங்கள், ஓகேங்களா. கேட்குற சவுண்டு ஒரு மாதிரி புல்டோசர் மாதிரி ஓடுதுங்க. கியர் மாற்ற இதான் இங்கே 5வது கியரில் தான் போயினுக்கிறேன். ஒருவேளை 5வது கியரில் போனால் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணுதோ.
இன்ஜினுக்கு. இன்ஜினில் ஏதோ டொங்குன்னு சவுண்டு வருது, என்னன்னு தெரில. ஓனர் தான் கேட்கணும். வேறு லெவலில் வியூ டங்குன்னு சவுண்டு வருது. வேகமாக போக தான் சவுண்ட் அதிகமாக வருது. வீடு மாற்றி தான் இருக்குது, 5வது கிலோ தான் இருக்குது. இல்லையே கிறிஸ்டா சவுண்டே வராது. ஏதோ ஒரு டொமுன்னு சவுண்டு வருது. அங்கே என்ன சவுண்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்குன்னு எங்கே போனால் பல பிரச்சனைன்னு ஒன்று வருது போனாங்க. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கேயும் ஸ்பீடாக மீட்டர் கேமரா வச்சுக்கிறாங்க. ஏதோ ரோடு போட்டுனுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ரோடு பள்ளம் போடுறாங்களா, ரோடு போடுறாங்களா? ரைட்டு லெஃப்ட்டில் பாரு தலைவா, நான் தலைவா இப்படி பண்ணுறே தலைவா. இங்கே கேமரா வைக்கல, போர்டு மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. ஸ்பீடாக மீட்டருக்கு